வியாபாரம் தோற்பதில்லை, வியாபாரி தான் தோற்கிறார். இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிக், மேக் அதர்ஸ் பிக். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூடி சொன்னேன், 23 வயசுல சந்தோஷ் சுப்பிரமணியம் சொல்லி அப்பன் பிள்ளைய கையில வச்சு அதோட என் பிள்ளைகள்டையும் நான் பொறுப்பை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கி நான் 33 வருஷமா வளர்த்து வச்ச கஸ்டமர்லாம் வருவாங்க. நான் என்ன சொல்றேன், மொத்தத்துக்கு எடுக்க போறேன், ஊருக்கு போறேன். பணம் வந்து ஈஸியா சேரக்கூடாது. நீங்க தான் பேசிக்காவே ஒரு அனலைஸ் பண்ணி எதையுமே பண்ணக்கூடிய ஆள். அப்படி பண்ணி தான் இவ்வளவு தப்பு பண்ணேன். சமுதாயத்துல ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள். எங்களுடைய மார்க்கெட் கேப் 100 கோடி ரூபாய். அன்னைக்கு என் ஃபேமிலியோட ஷேர் வந்து 65%. நான் 35% டைல்யூட் பண்ணேன். இன்னைக்கு 10,000 கோடி 12,000 கோடி சார். எனக்கு தெரிய இந்தியாவில் 2 பஞ்சம் தான் சார். ஃபர்ஸ்ட் பஞ்சம் வாய்ப்பு, 2வது பஞ்சம் ரிஸ்க் எடுத்து. கோவிட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கிடுச்சு. இவர் பார்க்குறாரு, எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, பார்கோட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, கொட்டேஷன் இருக்கு. சிஸ்டம் ப்ராசஸ். நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணாங்க, தேவையில்லாது. அது வந்து உங்களை வளர விடாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல்ல தங்கமயில் ஜுவல்லரியோட JMD திரு ரமேஷ் சார் அவர்கள் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். ஹரே கிருஷ்ணா, வணக்கம். இப்போ உங்க தொழில் பத்தி கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 66 கிளைகள் வச்சிருக்கீங்க. எங்க இருந்து தொடங்குனது இந்த பயணம்? எப்படி இந்த இடத்த? மதுரை 1979 80 நான் தொழிலுக்கு வந்தேன். எங்க அண்ணன் எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க. எங்க அப்பா 47 இருந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. 80 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு 15 நாள் ரெஸ்ட்டில் இருந்தாங்க. அப்படி வந்த உடனேயும் அன்னைக்கு இரவே என்னையும் எங்கள் அண்ணனையும் கூப்பிட்டு முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மொதல் டேர்னிங் பாயிண்ட். அதை முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு. என்ன காரணம்? அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து உணர்ந்துட்டார். அவருக்கு அண்ணன் தம்பி கிடையாது. 3 தலைமுறையாக அவர் வந்து சிங்கிள். நாங்கள் தான் அண்ணன் தம்பி. அதனால இன்னொன்று வந்து அவருக்கு சுகர் வந்துருச்சு. இந்த மாதிரி 15 நாள்லாம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இருந்தார். தங்க வியாபாரம் உங்களுக்கு தெரியும், நபர்கள் இருந்து தான் வியாபாரம் பண்ணணும். இப்பயும் பலசர கடையில், நகைக்கடையிலாம் பார்த்தீங்கன்னா முதலாளி தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, இன்னுமே நம்ம வச்சுக்கிட்டு இது பண்ண சொல்லி அவர் ஃபீல் பண்ணார், கொடுத்துட்டார். அது ரைட்டா சரி தப்பான்னு தெரியாது. ஆனா அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, இன்றைய தேதிக்கு பார்த்தா அது சரியான முடிவு தானே. பெரிய முடிவு சார். அந்த மாதிரி அவர் கொடுத்தது மட்டும் இல்லாம 2 விஷயங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார். என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டலை எந்த சூழ்நிலையும் குறைச்சிடாது. டிசிஷன்ஸ் நீ தான் எடுக்கணும். என்னப்பா இப்படி சொல்ற, நாங்க வந்தே 6 மாசம் தான் அது, நீ சொல்ற அப்படின்னா, இல்லப்பா உன் காலம், இனிமே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீ ஆலோசனை வேணுமா என்கிட்ட கேட்கலாம், பட் முடிவு நீ தான் எடுக்கணும். இந்த ரைட்ஸ் வந்து எங்களை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சது. ரொம்ப ஆத்மார்த்தமாக நாங்கள் அதை வந்து ஸ்டெப்பின் பண்ணோம். வியாபாரத்தை வந்து நல்லது கெட்டது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் 2யுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த வியாபாரி ரொம்ப ஓஹோன்னு பண்ணுறான், இந்த வியாபாரி நலிவடைஞ்சிடும். ஆமாம், நலிவடைஞ்சிடான். நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன் 2 பக்கமும். ஆமாம், எதை எடுத்தாலும், எதை நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணுவேன். ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்ப்பேன். நான் ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வியாபாரம் தோற்பதில்லை, வியாபாரி தான் தோற்கிறான். கரெக்ட். இதை வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே புரிஞ்சுட்டேன். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இவன் இப்படி வளர்ந்து போகிறான், அதுக்கு என்ன காரணம்? இவன் இப்படி, ஏன்னா எங்கள் இதுலாம் தலைமுறையா பணக்காரங்களாம் இருக்காங்க. நான் வந்த பிள்ளை, நான்லாம் வந்து ஒரு கொசு. அப்படி அன்னைக்கே 50 சொத்து 100 சொத்து இருந்த வியாபாரிலாம் மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோக்கஸ், ஏன்னா வியாபாரம் மதுரையில் வந்து மாணிக்க வாசகர் காலத்திலிருந்து மரகதம் வியாபாரம் பண்ணியிருக்கான், தங்க வியாபாரம் பண்ணியிருக்கான், தற்கொலை இருக்கு. அப்போ ஊடால இவ்வளோ பேர் வந்திருக்கான், இவ்வளோ பேர் போயிருக்கான். அப்போ என்ன, ஏன்? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், வாய் வழியாக பேசிகிட்டே இருப்பேன். பொதுவாக நமக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, பேசுறது, கேட்குறது.
ஆனா நான் வந்து கேட்பேன். பேச்ச வந்து குறைச்சிப்பீங்க. குறைச்சுக்குவேன். எதிராளி என்ன சொல்றாங்க? ஏது சொல்றாங்க? அப்படிங்கிறத அப்படியே உள்வாங்கிட்டே இருப்பேன். அப்போ இதனால என்னென்ன விஷயங்கள், என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் நாங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி மாறணும். அப்ப எல்லாம் அம் அ இல்ல அப்பா அவங்க குடுத்தோனே உங்க பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சா? இல்ல அதுல ஏதாவது அப்படி இல்ல. சரிவுகள்லாம் அது இருந்தது? நீங்க எடுத்த முடிவுகள்ல ஹரே கிருஷ்ணா. பிழையா இருந்தது? அதெல்லாம் நெறைய. அ. அதாவது ஃபர்ஸ்ட்டு எடுத்த எடுப்பிலேயே மொத 6 மாசத்துலயே எங்க அப்பாவுக்கும் எனக்கும் கான்செப்ட் வைஸ் மாத்துனேன். ம். எங்க அப்பா வந்து ரெட்டவடம், தண்டட்டி, சவுடி இந்த மாரி கிராமத்து வியாபாரமா தான் பண்ணிட்டு இருந்தாரு. பாரம்பரிய ஆமா, நகைகள். ஆமா. அவர்ட்ட வந்து கஸ்டமர்லாம் வருவாங்க, ப பேசுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பணத்த குடுத்துருவாங்க. எ எ அவங்களுக்கு வேண்டிய நகைய வாங்கிட்டு போயிருவாங்க. அதாவது கிரெடிட்டுக்குலாம் குடுப்பாங்க, வாங்குவாங்க. இப்பயும் இந்த அது மாரி சிறு வியாபாரிகள் அதெல்லாம் இருக்கதான் செய்றாங்க. இப்பயும் எல்லாம் இருக்கு. பட் நான் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நான் வந்து புது ரூட் போணும். புது உ வாய்ப்ப தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நெறைய டிராவல் பண்ணுவேன். அப்போ வந்து 80வது வருஷத்த அனுசரிச்சு தான் கோயம்புத்தூர் வந்து எமர்ஜிங் ஹப்பா அது. மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறுது. நெல்லூர் ஹப்பா மாறுது. அமிர்தசரஸ்லாம் நல்லா வந்துகிட்டு இருக்கு. இப்படி பல இடங்களுக்கெல்லாம் நான் போய் வந்து பார்த்துட்டு, நான் வந்து அ எங்க அப்பாட்ட சொல்றேன். இந்த இ இ அப்பா நான் இந்த வியாபாரத்துல வேற மாதிரியான பேட்டர்னுக்கு மாறப்போறேன் அப்படின்னு சொல்றேன். அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப் போனா மீட்டர் கேஜ்லேருந்து பிராட் கேஜ்க்கு போறேன் ம். அப்படின்னு சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு புரியல. இன்னொன்னு வந்து அப்ப எல்லாம் 22/20 இப்பல்லாம் 916ல மெல்டிங் அப்போ ம். வந்து 22/20 அப்போ வந்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அ என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. "ஏன்பா இப்படி செய்ற? கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். மெதுவா போகலாம். நான் 33 வருஷமா வளர்த்து வச்ச கஸ்டமர்லாம் வருவாங்க." அப்படிலாம் சொல்றாரு. "நீ புதுசா போற. அந்த வியாபாரமே அந்த கஸ்டமரோட ஆமா, பிணைப்புல தான் இருந்திருக்கும் அவ்வளோ ஆமா, நாள். ஆமா. டோட்டலா இது ஆமா. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம ஆமா. இது வேண்டாம். திருப்பி போடுறேன். தோசைய திருப்பி போட்ட மாரி நான் திருப்பி போடுறேன்னு சொல்றேன். எனக்கு அப்ப 18, 19 வயசு. என்ன அ எங்க அப்பா எவ்வளவோ சொல்றாரு. எங்க அப்பா முதல்ல என்ட்ட குடுக்கும்போதே சொன்னது என்னன்னா, "வொர்க்கிங் கேபிட்டல்ல எந்த சூழ்நிலையும் குறைக்காத" அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், மொத்தத்துக்கு எடுக்க போறேன். உருக்க போறேன். மூஸ் போட போறேன். திருப்பி புது டிசைன் பண்ண போறேன். கடையே மாடர்னா மாத்தப் போறேன். அப்ப எல்லாம் அரப்பொன் வியாபாரம்ங்கிறதெல்லாம் வந்து அது அ யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் வந்து அரை பவுன், 1/4 பவுன், 1 பவுன் இப்படித்தான் வியாபாரம் பண்ண போறேன். சின்ன சின்ன பொருள்களா கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். காலங்கள்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அதாவது பெரிய வாக்குவாதம் வருது. நல்லா தெரிஞ்சுங்க. கருத்து வேறுபாடு வரலாம். ம். இங்க கொள்கை வேறுபாடே வருது. ம். கருத்து வேறுபாடு வேற, கொள்கை வேறுபாடு வேற. பேசிக்கே நான் மாத்துறேன். அப்போ இது 1 மாசத்துக்கு மேல வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல எங்க அப்பா, "ஏப்பா நான் சொல்றேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற. இப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஸ்டாக்கு குறையும் தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "தெரியும்ப்பா. 1/3 அடியாயிரும். அவர் குடுத்த 12 கிலோ 8 கிலோ ஆயிடும். 1/3 குறையும்" அப்படிங்கிறேன். "என்னப்பா நான் முதல்லயே குறைக்கக் கூடாதுன்னு சொல்றேன். நீ எடுத்த எடுப்புல வந்து 6 மாசத்துக்குள்ளார அ 1/3 தங்கம் வீணா போயிரும்ன்னு சொல்ற." "இல்லப்பா. எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. நீ கேட்ட கேள்விக்கு தெரியும்ப்பா." அப்போ மத்த தகப்பனா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த முடிவ வந்து தடுத்திருப்பாங்க. தடுத்திருப்பாங்க. அல்லது நீ உன்ட்ட குடுத்த உங்கள்ட்ட குடுத்த பொசிஷன பவர வ வ எடுத்திருப்பாங்க. எடுத்திருப்பாங்க. அங்க தான் தெய்வம். எங்க அப்பா எனக்கு தெய்வம். என்னைக்கு எவ்வளவு லாஸ் ஒரு துறையில நீ இறங்கும்போதே நஷ்டம் எவ்வளவு ஆகும்னு உனக்கு தெரியுதோ, அன்னைக்கே நீ அத சம்பாத்தியம் பண்ணிருவ. அந்த நம்பகத்தன்மை எனக்கு இருக்கு. நீ தெரிஞ்சு தான் இறங்குற. நஷ்டம் வரும்னு தெரிஞ்சு தெரிஞ்சு தான் இறங்குறீங்க அ அப்படின்னாக்க, அதுல லாபம் எடுத்துடலான்ற ஒரு அ நம்பிக்கையில இறங்குவீங்க. ஒரு பிளானோட இறங்குவீங்க அப்படின்றது. லாபத்த உன்னால மீட்ட முடியும். கோ அஹெட். தைரியமான்னு சொல்லி எனக்கு 90 பூசி அனுப்பிச்சுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டம் தான். டோட்டலா போனேன். எல்லாத்தையும் மாத்துனேன்.
அப்புறம் அது அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, 2 கிராம், 1 கிராம், 3 கிராம், 4 கிராம், 6 கிராம் இந்த மாரி சின்ன சின்ன பொருளா விக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய ஆமா, விற்பனைகள வந்து ஆமா, 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 அதிகப்படுத்துறீங்க. ஆமா. அதாவது சார், அப்ப கஸ்டமர் வர்றவங்களே வந்து 3 பவுன்ல வளையல் குடு, 5 பவுன்ல செயின் குடு, 10 பவுன்ல செயின் குடு இப்படிதான் கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு பிள்ளை வந்து 1/2 பவுன்ல தோடு கேட்டா, அவங்களுக்கு அது அப்பல்லாம் கிராம் வந்து ரூ. 60 ரூ. 80. அது அது ஒரு பெரிய போட்டோவாக சரி வந்ததுக்கு கேட்டாக்கு வாங்கி குடுத்துருவோம். ஏன்னா, அப்போ மற்ற கடைகள்ல அந்த சாய்ஸ் இல்ல. எங்க கடையில இருக்கு. யூனிக்கா இருக்கு. டிஃபரெண்ட்டா இருக்கு. பெட்டரா இருக்கு. ஸோ டிசைனும் புதுசா டிசைனா இருக்கு. இருக்கு. சாய்ஸ் இருக்கு. ஸோ வந்தாங்க. எனக்கு வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. அதான் மார்க்கெட்டோட நீட ஃபைண்டிங் த கேப் அப்படிங்கிறது. கரெக்ட்டா பிடிச்சோம். கரெக்ட்டா பின் பண்ணோம், வச்சோம். இது இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது, தெய்வாதீனமா இன்னொரு விஷயம் நடக்குது. உடனே இந்த பக்கத்து பக்கத்து வியாபாரிகள்லாம் வர்றாங்க. அவங்க பார்க்குறாங்க. தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா." "என்ன சார்?" "எனக்கும் நான் கேட்டா குடுத்து விடு. நான் வித்துட்டு பணம் தர்றேன். B2B ம். ஒரு சின்ன லெவல்ல அதுல ஒரு சின்ன ஆரம்பிக்கிறேன்." லாபம். ஆமா. வச்சு குடுக்குறோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ரூ. 100 லாபம் பார்க்குறேன். மத்தவன்ட்ட குடுக்குறேன். ரூ. 10 லாபம் கிடைக்குது. பரவால்ல. ஆனா 10 பேர்ட்டருந்து ரூ. 10, 10 கிடைக்குது. 20 பேர்ட்டருந்து ரூ. 10, 10 கிடைக்குது. ஸோ எனக்கு ஸ்டாக் டர்ன் ரேஷியோ அபரிவிதமா கூடுது. எனக்கு வந்து பாட்டம் லைன் வந்து கூடுது. ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல நடக்கும்போது, இன்னும் சொல்லப்போனா, 84 நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கோடீஸ்வரன் ஆயிட்டேன். ஓ! 23 வயசுல. 23 வயசுலயே ஆமா, கோடீஸ்வரர் ஆமா. ஆயிட்டீங்க. லட்சாதிபதி வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அப்பா உங்கள்ட்ட குடுத்த முதலீடு எவ்வளோ? நீங்க அப்பா குடுத்தது 12 கிலோ சார். அப்ப வந்து 7,20,000 அவ்வளோதான் 12 கிலோ. அன்னைக்கு விலை சார். ம். 12 கிலோ குடுத்தாங்க 7,20,000. அப்படி வியாபாரம், அப்படி இது நடந்துச்சு. அப்புறம் வந்து நெறைய பணம் சேர்ந்தோனையும் சில தவறுதலான முடிவுகள். ஏன்னா, அ பணம் வந்து ஈஸியா சேரக்கூடாது சார். நான் அதெல்லாம் உணர்ந்தேன் அதுக்கப்புறம். தவறுதலான முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். தவறான முடிவுகளும் எடுத்தீங்க. எடுத்தேன். ஆமா. எப்படி சரியான ஒரு ஆமா, முடிவு எடுத்தீங்களோ, அதே மாரி தவறான ஆமா, முடிவு ஆமா, இருந்தது. ஆமா, ஆமா. நான் வந்து நம்மள பார்க்கறத விட்டுட்டு வெளிநாட பார்க்க ஆரம்பிச்சேன். எக்ஸ்போர்ட் போனேன். ஆ மெட்டல் மினரல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் மூலியமா 90ல வந்து 89, 90ல வந்து மாயா எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி அ B2B பிசினஸ் போனேன். அங்க 21 நாள் நான் இங்கேருந்து நெறைய பொருள்லாம் தயார் பண்ணி கொண்டு போனேன். நான் கொண்டு போனது 21 கேரட். ரொம்ப குறைஞ்ச பொருள் தான் 22 கேரட். துபாய்ல வந்து 22 கேரட் தான் விக்குது. சவுதி அரேபியால தான் 21 கேரட் விக்குது. மாறிடுச்சு. ஸோ பிளேஸ்மென்ட். ப்ராடக்ட் முக்கியம். பிளேஸ்மென்ட் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல என்ன பொருள் விக்கணும் வைக்கணும். அப்படிங்கிறது ஆமா. நான் போய் மாத்தி பிளேஸ்மென்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு நஷ்டம் வந்துருச்சு. நீங்க தான் பேசிக்காவே ஒரு அனலைஸ் பண்ணி எதையுமே நான் வந்து பண்ணக்கூடிய ஆள் தானே. அப்படி பண்ணி தான் இவ்வளவு தப்பு பண்ணேன். பண்ணாமலாம் தப்பு பண்ணல. ஆனா, என்ன தப்பு பண்ணேங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். எப்பயுமே வந்து தொழில்ல வந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா, என்ன பண்ணாலும் அத அனலைஸ் பண்ணுவேன். அதுல உள்ள நல்லத எடுத்துக்கிருவேன், தப்ப குறைச்சுக்கிருவேன். நல்லத இன்னும் கூட்டுறதுக்கு என்ன வழியோ அத பார்ப்பேன். நல்லது நடந்தா, சரி நல்லது அப்படின்னு சொல்லி அதோட விடமாட்டேன். அத இதுக்கு மேல எப்படி கொண்டு போலாம்? கெட்டது நடந்தா, ரைட்டு. ஏன் தப்பு பண்ணோம்? என்ன எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆனோம்? இத எப்படி நம்ம தவிர்த்திருக்கலாம்? இது எல்லாமே பார்ப்பேன். அந்த நேரத்துல எல்லாம் நான் 90ல எல்லாம் என்னைய துபாயில வந்து அப்படி ரெக்கமெண்ட் வர சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வரவேற்பு இருந்தது. போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு நஷ்டம் ஏற்பட்டதுனால அப்படியே தங்கிட்டேன். அப்புறம் 91ல தான் தங்க மயில் ஸ்டார்ட் பண்றேன். அப்பயும் வந்து என்ன ஆயிடுச்சு அதுக்கு அப்படி முன்னாடி இந்த பிராண்ட் இல்ல உங்ககிட்ட. இல்ல. ஆனா பிராண்ட் உருவாக்கணுங்கிற எண்ணம்லாம் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு முகம் பார்த்த வியாபாரம் சரிப்படாது. முகம் பார்த்த வியாபாரம் நல்லதில்ல. ஏன்னா ஒரு லெவல்ல தான் வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா அந்த கவுண்டர் தான் நான் வியாபாரம் பண்ணுவேன். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. பிராண்ட் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்கணும், பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அன்னைக்கே எனக்கு தெரியும் சார். சிங்கப்பூர்ல பத்து பகாட்னு ஒரு கடைக்காரன் இருப்பான். அவன் பொருள் உலகம் பூரா நல்லா விக்கும். நல்லா மரியாதை குடுத்து நானே வாங்குவேன். அதே இது எங்க பக்கத்து கடைக்காரன் சாமான் வந்தா குறைச்சு கேட்பேன். அப்ப என்ன? குவாலிட்டி என்ன? அதாவது அ பல விஷயங்கள் நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. அங்க போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஷேக்ட்ட வியாபாரம் பண்ணணும்னு போறேன். அங்க போய் பார்த்தா சிந்தியும், குஜராத்தியும், மார்வாடியும் தான் இருக்கான். சரி கஸ்டமர் வந்து
முஸ்லீம் கஸ்டமராக இருப்பாங்கன்னு பார்க்குறேன். அங்கே போய் பார்த்தா இந்தியாக்காரன் தான் வர்றான். என்னடா அது, இந்தியால இருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்தியாக்காரன்ட்டையே இந்திய கஸ்டமர்கிட்டே வியாபாரம் பண்ணுறோங்கிறத நான் பார்க்கும்போது தான் தெரியுது குவாலிட்டி. குவாலிட்டி நீ தரமாக கொடுத்தீங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தனாலும் வந்து எவ்வளோ பணம்னாலும் கொடுத்து வாங்குவாங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் 916 தான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் தான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தர நிர்ணயத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கு நான் கொடுத்த விலை அவ்வளவு. எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணி 2 வருஷம் நான் அலைஞ்சு அதுக்கு நான் கொடுத்த விலை அன்னைக்கே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் வந்து நிறைய நல்லது பார்த்துருக்கேன், நிறைய கெட்டது பார்த்துருக்கேன். நல்லதை நான் கூட்டிக்கிடுவேன், கெட்டதை நான் திருத்திக்கிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு தங்கமயில் வந்து இந்த லெவல்ல இருக்கு. இப்ப 24 வயசுலயே நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆயிட்டேன்னு சொன்னீங்க. ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரியான தவறான முடிவுகள்ல உங்களுக்கு ஜீரோ ஆயிட்டேன். 21/10/1991ல என்னுடைய அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் போட்டு பார்க்குறேன். ஏன்னா எங்க ஃபேமிலியில ஒரு 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 நாங்கள் வாங்காத கடனை எங்கள் மேலே திணிக்கிறாங்க. ஆனால் அது வந்து எங்களுக்கு மன ரீதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. பட் எங்கள் அம்மா வந்து இல்லைப்பா அதை நீங்கள் அஃபோர்ட ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது நாங்கள் உட்காந்து பேசும்போது என்ன இப்படி இருக்குன்னு சொன்னால் அப்போ நான் எல்லாமே போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற அசட்ஸ் இவ்வளவு இருக்குது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளோ இருக்குது, ரெண்டையும் டோட்டல் போட்டுங்க. இப்போ இந்த வாங்கின கடனை சேர்த்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 0 அப்படிங்கிற முடிவுக்கு வர்றேன். அப்போ தான் அப்பயும் ஒரு பகவான் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை துடைக்கிறார். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் சேர்ந்து அவங்க கையில் கழுத்தில் உள்ளதை ஒரு 4 கிலோ தங்கம் தனிப்பட்ட வகையில் வச்சு. ஆமாம், அவங்க கொடுத்த அசட் உன் மேலே நம்பகத்தன்மை இருக்குது, நீ தொழில் பண்ணு, குடும்பத்தை காப்பாத்திடுவ அப்படி கொடுத்தது ஓப்பன் பண்ணதான் தங்கமயில். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றேன். ஆமா, உடனே எல்லாமே உடனே நடக்குது. அதுக்கப்புறம் தொழில் சிந்தனையை தவிர வேற எதுக்குமே நான் போனதில்லை. 91வது வருஷத்துக்கு அப்புறம் எந்த விதமான கேளிக்கைகள், சினிமாக்கள், டிராமாக்கள், எப்பயாவது டிவி பார்ப்பேன், அதுவும் வடிவேலு ஜோக் பார்ப்பேன், அவ்வளவுதானே ஒழிய வேற எந்த இதுவும் கிடையாது. ஆமா, தொழில் சிந்தனையை தவிர வேற எதுவுமே. ஆனா தொழில இருக்கும்போது இது மாதிரியான ரிலாக்ஸேஷன், கேளிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாதான் நம்ம வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். இல்ல சார், அந்த நேரத்துல எனக்கு வந்து அன்னைக்கு வந்து எனக்கு 29 வயசு. எனக்கு 2 குழந்தைகள், பொண்ணு 1 பையன் 1 பிறந்துட்டார். நாங்க ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்க எல்லாருமே நல்லபடியாவே எங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு. எங்களை வந்து கஷ்டமே தெரியாம ரொம்ப ராயலாக தான் வளர்த்தார். அது எங்கள் அப்பா அவரு பிள்ளை பருவத்தில் இருந்ததை காட்டிலும் எங்களை வந்து 100 மடங்குக்கு மேலே வளர்த்தார். எனக்கு அதெல்லாம் வந்து கண்ணுக்குள்ளே தெரியுது. நான் என் பிள்ளைகளை அதுக்கு மேலே நான் வளர்க்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏற்பட்ட சமுதாயத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இதெல்லாம் இந்த கடன்னால. அப்போ பணம்னா என்ன, நண்பர்கள்னா யாரு, உறவினர்கள்னா யாரு, இந்த பணத்தை வந்து மக்கள் எந்த மாதிரியான மதிக்கிறான், அப்போ நம்ம அந்த பணம் இல்லைன்னா நம்மளை எப்படி மிதிப்பான் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் உணர்ந்த உடனேயும் அந்த பணத்தின் மேல ஆசை இல்லை, வெறி வந்துருச்சு எனக்கு. அந்த அப்போ வந்து அதை சம்பாத்தியம் பண்ணணும், அது அப்படின்னா அது என்னென்ன செய்யணும், அதை தவிர வேற வேலையே கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டீங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு தவிர கிடையாது. சரி, இப்போ வரையும் ஊடால ரொம்ப ஒரு 25 வருஷம் சென்று ஒரு படம் கூடுங்க காமிச்சாங்க. அதுவும் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் சொல்லி அப்பன் பிள்ளைய கையில வச்சு கதை. அதோட என் பிள்ளைகள்டையும் நான் பொறுப்பை கொடுத்துட்டேன். நானும் பெருசா அந்த அடுத்த ஜெனரேஷன். ஆமா, ஏற்கனவே கொடுத்துட்டேன், எங்க அப்பா கொடுத்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கிலாம் போய் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து டிஸ்டர்பே பண்ண. அந்த படம் உங்களுக்கு ஒரு லேர்னிங் கொடுத்து. ஆமா, அது தெய்வாதீனமா ரொம்ப வருஷம் சென்று அந்த படத்தை கூட்டு 25வது வெட்டிங்கால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டு போனாங்க. அந்த படம் போய் பார்த்தேன். அந்த படம் பார்த்தேன், ஆஹா சரி அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க அது மாதிரி ஒரு அப்பாவா இருந்தீங்களா? இல்ல, அதாவது அது மாதிரி அப்பாவா இருந்தனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து முழு முடிவுமே நானே எடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் பண்ணதான் சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமா இல்ல அனுபவத்தின் வழியா அது கரெக்டா எடுக்க முடியும்? இல்ல சார்,
அப்பெல்லாம் எங்க பிள்ளைய பெருசா உள்ளாரெல்லாம் வரல. ம். அது மட்டும் இல்ல, வந்ததுமே வந்து நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்ததுனால எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து குடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. பிள்ளைக வந்துட்டாங்க. இனிமே எப்படி எங்க அப்பா எனக்கு குடுத்தாங்களோ, அதே மாரி நானும் குடுக்கணுங்கிற முடிவுக்கு ஒரு வந்துட்டேன். முடிவுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டேன். அப்படியே பவர வந்து சார், அதாவது பிள்ளைகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே எங்களுடைய என்னுடைய, அதாவது என்னுடையன்னு சொல்றதெல்ல, எங்க அண்ணன், தம்பி நாங்க 3 பேர் தான். நாங்க என்ன மாரியான ஒரு வளர்ச்சிய கையில எடுத்தோம்னு சொன்னா, நான் இருந்து தான் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தங்கமயில்ல இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாரி இந்த முகத்துக்காக ஆ நடக்கிற வியாபாரம். முகம் பார்த்த வியாபாரம் இருக்கக்கூடாது. நாம இல்லாமலே வியாபாரம் நடக்கணும். இத வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே, நான் கிட்டத்தட்ட 80, 85லயே முடிவு பண்ணி, அதுக்கு தகுந்த பிளானிங் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா முதல் ப கிளையிலேயே ஆமா. தொடங்கிட்டீங்களா? பிராண்ட் பில்டிங் அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதனால அலோகேஷன் ஆஃப் பவர்ஸ், பீப்பிள பில்ட் பண்ணுவோம். பவர்ஸ அவங்களுக்கு ஷேர் குடுப்போம். பண்ணுவோம். அ அவங்கள அவங்க மேல நான் நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து அ டெக்னாலஜி, இன்ஜினியர்லாம் படிக்க வைப்பேன். அவன திருப்பி நான் வேலைக்கு எடுப்பேன். இந்த மாரி நெறைய, அதுல 1, 2 பேரு மிஸ் ஆயி போவான். இதெல்லாம் அதெல்லாம் இருக்கும். இருக்கதான். ஆனா பீப்பிள் மேல நான் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல மற்ற தொழில்ல அத புரிஞ்சுக்க முடியும் சார். நகை வியாபாரத்துல அப்படிங்கும்போது, இவர்ட்ட போனா வந்து ஒரு நல்ல சார், நகை கிடைக்கும். எனக்கு வந்து அப்படின்ற ஒரு இல்ல எதிர்பார்ப்பு சார். தானே இருக்கும் மக்கள்ட்ட. எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த வியாபாரம் எவ்வளவு பெருசுன்னு. பெருசா போகணும்னா அத பிரேக் ஆ பண்ணணும். பெருசா போணும்னா கிட்டத்தட்ட 95வது வருஷத்திலேயே நான் கல்லால உட்கார்றத வந்து வெளில வந்துட்டேன். 95லயே. வியாபாரி, நிர்வாகி. வியாபாரியா இருந்தா வியாபாரம் தான் பண்ணலாம். நிர்வாகியா இருந்தா தான் நிர்வாகம் பண்ண முடியும். வியாபாரியா இருந்தா லாபம் தான் பண்ணலாம். நிர்வாகியா இருந்தா வேல்யூ கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் நான் எப்ப எடுத்தேன்? நீங்க இன்னைக்கு பார்க்குற தங்கமயிலுடைய வேர் அன்னைக்கு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. எனக்கு ஒரு பேசிக் பாலிசிலாம் இருக்கு சார். உன்னை சுற்றி நடப்பவைகளை சம்பவமாக பார்க்காமல் அனுபவமாக பார்க்கணும். அதை தொழில்ல பயன்படுத்தி மேல் நோக்கி வரணும். இவ்வளவுதான் சார். இதுக்கு இதான் வந்து உங்களோட பேசிக் எத்திக்ஸா இருந்திருக்கு. ஆமா. இப்போ நீங்க உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கும்போது நீங்க ஒரு மிக 6 முக்கியமான மாசம் தான் சார் எங்க அப்பா எங்கூட இருந்தாரு. ம். அவர் இருந்தாருன்னா நான் இன்னும் எங்கேயோ போயிருப்பேன். அதான் நீங்க மிக முக்கியமான முடிவை இம்மீடியட்டா எடுத்துட்டு தான் அந்த ஆமா. இதே வாங்குறீங்க, ஆமா, டேக் ஆமா, ஓவர் பண்றீங்க. ஆமா. அதுக்கு பிறகு நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு நிறைய வந்திருக்கீங்க? மாற்றங்கள் சார். ஒரு நாளைக்கு நான் காலையில அ ஒரு 8 மணிக்கு நான் வர்றேன். அப்போலாம் என்ட்ட மாருதி வேன் இருக்கு. என் பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். நானும் அவனும் வர்றோம். ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. குரு தியேட்டர்ல இருந்து கார் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்படி பார்க்குறேன். டேய், என்னடா தோணுது உனக்கு? அப்புறம் அண்ணே, என் பிள்ளைங்கலாம் பள்ளியிடத்துக்கு போதுண்ணே. அப்படியா? சரி. அப்படியா? உனக்கு என்ன தோணுது? அண்ணே, எங்களுக்குள்ள கேப்ரன் ஸ்கூல் இருக்குண்ணே, மங்கைய கிறிஸ்டி ஸ்கூல் இருக்குண்ணே, அப்படி இருக்குண்ணே, இப்படி இருக்குண்ணே. அதனால பிள்ளைகள்லாம் விகாசா ஸ்கூல் இருக்குண்ணே, பிள்ளைகள்லாம் பள்ளியிடத்துக்கு. அப்புறம் அடுத்து திருப்பி, டேய், இது என்னடா? உனக்கு என்ன தோணுது? அப்புறம் இந்த மாதிரி மதுரையில வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குண்ணே, மேலாவணி முழுவதுல இருக்குண்ணே, கோஸ்வாலம்புதூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குண்ணே. அவன்ட்ட திருப்பி இவங்க ஒரே எல்லாம் வளர்ந்த பிறகு நகை வாங்க போறாங்க. அதாவது எல்லாம் பிள்ளைய பள்ளிடம் போகுது சார். இவ்வளவுதான். அவன் கேட்டான், என்ன உனக்கு என்ன தோணுதுண்ணே அப்படின்னா, டேய், இவ்வளவு பேரும் வளர்ந்தா கொலுசு போடணும், தோடு போடணும், மோதிரம் போடணும், நெக்லஸ் போடணும், நம்ம கடை பத்தாதேடா, சின்ன கடையா வச்சிருக்கோமேடா. அது தோணுது அந்த பிள்ளைய பள்ளிடம் போறத பார்த்தேன் சார். இன்னைக்கு நீங்க பாருங்க, எவ்வளவு குழந்தைகள் இருக்கு, எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாரும் கடைசியில அந்த இடத்துல வந்து ஆமா. நகை வேணாம்னு சொல்றவங்க யாரு? நீங்க நம்ம வீட்டுல வந்து நம்ம பிள்ளைய வந்து மகாலட்சுமியை தானே பாக்குறோம். நம்ம பிள்ளைய கொலுசு போட்டு பாக்குறோம்ல. இன்னைக்கு வந்து அன்னைக்கு நானே பயந்து போயிட்டேன். ஒரு கொலுசு 35,000 பாப்பாக்கு. என்னடா 35,000 சொல்றேன்? ஆமாண்ணே, 70 கிராம். என்ன சார்? மக்கள் வாங்குறாங்க.
சரி, அந்த 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 ஒரு ஒரு சீன் தான் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய நிர்வாகம், இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு தேவை இருக்கு. அப்போ நான் மட்டும் உட்கார்ந்து வியாபாரம் பண்ண, என் அண்ணன் தம்பி மட்டும் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணா, நானும் மனுஷன் சார். ஒரு கல்யாணம் காட்சிக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு வயித்தால ஒரு ஒரு என்ன வேணாலும் ஆஸ்பத்திரி நடக்கும். இருக்கும். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கும் ஆமா ரெஸ்ட் தேவை. ஆமா அப்போ 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 நீ வந்து வியாபாரத்தை பெருசு பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பு இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லா சூழலையும் நாம இருக்க முடியாது. இருக்க முடியாது. அப்போ பிராண்ட் வேணும். அப்போ பிராண்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்பவே நாங்க வந்து பெர்சன்டேஜ் போட்டு பணத்தை ஒதுக்கி அதுக்கு செலவு பண்ணணும். அதாவது விஷன் இருக்கணும் சார். தொலைநோக்கு பார்வை இருக்கணும் சார். உங்க தொழில் வந்து எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியணும் சார். அதுல எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு தெரியணும் சார். அந்த வாய்ப்பை எப்படி நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றீங்க, அதை எப்படி நீங்க உங்க லெவலுக்கு கொண்டு வருவீங்க, நீங்க எப்படி உங்களுடைய நிர்வாகத்துக்கு அதை, அதாவது மார்க்கெட் ஷேர்ங்கிறது நடக்கக்கூடிய வியாபாரத்துல எவ்வளவு மார்க்கெட் ஷேர் நீங்க எடுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இது இவ்வளவு பெரிய தொழில நான் மதுரையில இருக்கிறதுனால நான் சின்னமாவே இருக்கலாமா, இல்ல மதுரையில இருந்துகிட்டே பெருசா போகலாம் மதுரையில இருந்து நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்க, சென்னையில இருந்து நீங்க கிரவுண்டுக்கு போல சார். அதாவது இப்பயும் நான் சொல்றேன், நாங்க வந்து ஒரு ஆரம்பம் தான். இப்பயும் நான் சொல்றேன், அதாவது 2010 நான் வந்து ஐபிஓ போனேன். அன்னைக்கு நான் வந்து எங்க வியாபாரிகள்கிட்டையும் எங்க தாய் பிள்ளைகள்கிட்டையும் மார்க்கெட்லையும் இப்படி நான் கையை காமிச்சேன். அப்பா, இந்த கையில ஒரு விதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியல. இவன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ அந்த விதைய ஊனி ஒரு சின்ன ஆலமரமா நான் வளர்த்துருக்கேன். 15 வருஷம் ஆலமரம்னு வச்சுக்கோங்க. 2010 ஐபிஓ வந்தேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஆலமரமா வச்சிருக்கேன். இப்பயும் நான் சொல்றேன், இது ஆலமரம். இது வந்து விருட்சமாக மாறும். என்னவா மாறும்? விருட்சமாக மாறும். அடுத்த 30 வருஷம், அடுத்த 50 வருஷம், அடுத்த 100 வருஷத்துல ஆலமரம் எத்தனை கிழுதுகள் விடும். ஏன்னா ஒரு இடத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இன்னுமே அது வேலை என்ன? விழுதுகள் விடுறதா, கிளைகளை பறக்கிறதா. ஸோ இன்னுமே இது வந்து பல ஆயிரம் குருவிகள், அணில்கள், பறவைகள், பல லட்சக்கணக்கான மக்கள்கள், எம்ப்ளாயிகள், கஸ்டமர்கள் எல்லாத்துக்குமே, ஷேர் ஹோல்டர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அருள் பாலிக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக மாறும். பிசினஸை மாடர்னைஸா மாத்தணும் அப்படின்னு அப்பாட்ட இருந்து வாங்கணும்னு எடுத்த முடிவு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஐபிஓக்கு போகணும் அப்படிங்கும்போது நம்ம பிசினஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி அதை எடுத்தீங்க சார்? அதாவது எல்லாத்துக்குமே அனுபவம் தான் சார். இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிக், நீ பெரிய ஆளாக விரும்புகிறாய, எல்லாருமே அதுதானே. நிச்சயமா. இஃப் யூ வாண்ட் டு பிகம் பிக், மேக் அதர்ஸ் பிக். உன்னை சுற்றி உள்ளவர்களை பெரியவர்களாக மாற்று. பகவான் வந்து என்ன சொல்லியிருக்கார்? உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுன்னு சொல்லியிருக்கார். அப்போ கொடுத்தா 100 மடங்கு வளரும்னு சொல்லியிருக்கார். ஏன் வாழ்க்கையில இன்னைக்கு நான் கொடுத்தேன், நான் இஷ்யூ போனேன் சார். எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது கொடுக்க வேண்டும். இப்போ நான் வந்து இஷ்யூ போனேன். அன்னைக்கு பப்ளிக்ல 29 கோடி ரூபா, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல ஒரு 6 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 35 கோடி ரூபா வாங்கினேன். அப்போ எதையாவது பெற வேண்டும் என்றால் எதையாவது கொடுக்க வேண்டும். என்ன கொடுத்தேன்? நம்பிக்கையை கொடுத்தேன். நான் உங்களுக்கு நல்லபடியா சம்பாத்தியம் பண்ணி தர்றேன், என்கிட்ட சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு கெட்டிக்காரத்தனம் இருக்கு, என்கிட்ட உழைப்பு இருக்கு, நம்பகத்தன்மை இருக்கு, பிராண்ட் இருக்கு, இதெல்லாம் சொல்லி நான் கொடுத்தேன். அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கினேன். அன்னைக்கு எங்களுடைய மார்க்கெட் கேப் 100 கோடி ரூபாய். அன்னைக்கு என் ஃபேமிலியோட ஷேர் வந்து 65%. நான் 35% டைல்யூட் பண்ணேன். நான் கொடுத்தேன் சார். இன்னைக்கு 10,000 கோடி 12,000 கோடி சார். அந்த 35 கோடி எனக்கு கொடுத்தவங்களுக்கு 3,500 கோடி சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். சில முதலாளிகள் யோசிப்பாங்கல்ல, நம்மளுடைய முதலீடையே பெருக்குனா வந்து மொத்த லாபமும் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு அதுலயே தானே போறாங்க. அதை எப்படி நீங்க பிரேக் பண்ணுவீங்க? நீங்க கொடுக்கணும் சார். அதாவது நீங்க கொடுத்தா தான் சார் வளரும். ஆமா. இப்ப நீங்க நம்மள்ட்ட எல்லாமே சொல்லியிருக்காங்க, இறைச்சா தான்ப்பா ஊறும் அப்படின்னு, கொடுத்தா தான் சார் வரும். இப்ப நான் கொடுத்துருக்கேன் சார். இப்ப இன்னொரு சைடு பார்ப்போம். 3,500 கோடி வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், 4,000 கோடி கொடுத்துருக்கேன். அது அப்படியே எனக்கு நடந்திருக்குல்ல. அன்னைக்கு 65 கோடி இருந்து இன்னைக்கு 6,500 கோடி ஃபேமிலி வெல்த் ஆயிருக்குல்ல.
ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்து வளருது. அவங்க 35 கோடி கொடுத்தாங்க சார். இன்னைக்கு 3500 கோடி 4000 கோடி அவங்களுக்கு நான் சம்பாதி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். வேல்யூ கிரியேஷன் தானே சார். இது என்ன மார்க்கெட் தானே கொடுக்குது. சரி, நீங்க எல்லாமே நீங்களே வச்சுக்கிட்டா எப்படி சார் அது? அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். கொடுப்பதற்கு தான் சார் இறைவன் கொடுத்துருக்கான். நீங்க வந்து எல்லாமே தனக்குன்னா என்ன மாதிரியான மாடர்னைசேஷன் கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய ஃபீல்டுல? மற்ற கடைகளும் இருக்கு, அதை தாண்டி நான் இதெல்லாம் வந்து இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்னென்ன அதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சார் மற்ற துறையை பத்தி எனக்கு தெரியாது. தங்கத்துறையை பத்தி எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பவர் கொடுப்பேன் சார். எம்பவர்மெண்ட் கொடுப்பேன். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சரியான ஹையரார்கி போட்டு கொடுப்பேன். நீ இன்னென்ன செஞ்சா இன்னென்ன லெவல்ல வளரலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். எனக்கு தெரிய இந்தியாவில் 2 பஞ்சம் தான் சார். ஃபர்ஸ்ட் பஞ்சம் வாய்ப்பு, 2வது பஞ்சம் ரிஸ்க் எடுக்க. ரிஸ்க் எடுக்க என்னால் முடியும், வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தர் தான் இருக்காரு இந்தியாவில். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களுமே சார் இன்னும் பலாயிரம் பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சார். நீங்க இளைஞர்கள் நம்ம நாட்டுல, அதுலயும் பெண்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்காங்க. அதுல எல்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில ரிஸ்க் எடுக்க முடியாது சூழ்நிலை இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அப்போ அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணி, அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, அவங்கள நீங்க உருவாக்குனீங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை உருவாக்கிடுவாங்க சார். யூ பில்ட் பீப்புள், பீப்புள் பில்ட் யுவர் பிசினஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமா நடக்கும் சார். நடந்திருக்கு. மனிதர்கள் மேல முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஆமா. பெரும்பாலும் நிறைய முதலாளிகளுக்கு ஒரு சக்சஸ்க்கு அதுதான் பெத்த பிள்ளை அடிப்படையா மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். காரணம் அதுவா தான் இருக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு ஊழியர்களுடைய பங்களிப்பு strength தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஆனா பெரும்பாலும் அந்த முதலீடு அப்படிங்கறத வந்து பல பேர் வந்து அது பண்றது இல்ல. அதை நீங்க எப்படி நீங்க வந்து பிடிச்சி அதுதான் அதான் பண்ணணும் சார். உங்க strength அப்படின்னு அதாவது மற்றவங்க செய்யறத நம்ம செய்யக்கூடாது சார். மற்றவங்க செய்யற தவறுல இருந்து பாடம் கத்துட்டு அதை எப்படி பாசிட்டிவா பார்க்கணும் தான் பார்க்கணும். இது வந்து எங்க துறையில ரொம்ப ஜாஸ்தி. எங்க துறையில இந்த மாதிரி, அதாவது நான்லாம் நல்லா பார்த்துருக்கேன். ஒரு கடையில முதலாளி இருப்பார். முதலாளி கிட்ட இருக்கிற பையனை இந்த கஸ்டமர், டேய் சரவணா தண்ணி விடுறா அப்படின்னு கேட்டாலே அடுத்த நாள் அந்த சரவணன் இருக்க மாட்டான். அந்த க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. என்னடா என்ன கஸ்டமருக்கு இவன் பேர் தர்ற அளவுக்கு இவன் என்ன பண்ணிருக்க. சரி, அதுதான் சார். அதாவது நீங்க வந்து தான்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க லெவல்ல தான் சார் வியாபாரம் பண்ண முடியும். உங்க லெவல்ல தான் வளர முடியும். இல்ல எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாருடைய உழைப்பையும் நீங்க பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் வளர்க்கவும் முடியும், நம்மளும் வளரும். அதேதான் முதலீடும் சரி. நான் மட்டும் என் முதலீட வச்சு என் லெவலுக்கு வரேன்னா, உங்க லெவலுக்கு தான் கை எட்ட மட்டும் தான் சார் எட்டும். இல்ல, நீங்க ஒரு பக்கம் வந்து மனிதர்கள் மேல முதலீடு பண்ணீங்க, ஊழியர்களோட வந்து ஹைராரிட்டி கொடுத்தீங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி தொழில்நுட்ப ரீதியா என்னென்ன இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க? 2000லேயே நினைக்கிறேன். 2001ல நான் பெரிய தங்க மில் ஓபன் பண்றேன். 1/6/2001. அப்பவே எங்க கடை 15,000 சதுரடியில வந்து பில்டிங்லாம் கட்டிட்டேன். ஒரு 5,000 சதுரடி 6,000 சதுரடி ஷோரூம் ஓப்பன் பண்றேன். அப்போவே வந்து 17 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு கிராம் 400 ரூபாய். அப்படின்னா 4,4 கிலோ தங்கம். இன்னைக்கு 4,4 கிலோ தங்கம் எவ்வளவு ரூபான்னு பார்த்துங்க. அவ்வளோ ரூபா ஒர்த்து உள்ள கேரட் மீட்டர் வாங்குறேன். கஸ்டமர் வந்து அதுல வச்சு பார்த்தாங்கன்னா அந்த அந்த குவாலிட்டி டிஃபைன் பண்ணி காமிச்சிடும். இது எக்ஸ் குவாலிட்டி, ஒய் குவாலிட்டி, இது என்ன இருக்கு, ஏது இருக்கு, இதுல ஜாயிண்ட் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம். அன்னைக்கு அந்த பொருளோட இன்னைக்கு அந்த கேரட் மீட்டர் ரொம்ப சீப்பாச்சு. 5 லட்சம் 10 லட்சம். அன்னைக்கு அதனுடைய விலை வந்து 4,4 கிலோ தங்கத்தை கொடுத்து வாங்குறேன். அதற்கு நிகரான ஒரு மதிப்புல இருந்தது. ஆமா. அது போக அப்போ வந்து கோன் பனேகா குரோர்பதி ப்ரோக்ராம் நடக்கும். அதுல அமிதாப் பச்சன் ஒரு மானிட்டர், அந்த மானிட்டர் 2 மானிட்டர் வச்சு தான் அதுல அந்த ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் இருப்பாரு, மானிட்டர் இருக்கும், அந்த பேட்டி கொடுக்குறவர் இருப்பார்.
அப்போது நான் வந்து சைனா போயிட்டு வந்தேன், சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். அப்போது கிரே கலர் மானிட்டர் 1,50,000 வெறும் மானிட்டர் சார். இன்னைக்கு மானிட்டர்லாம் சி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அந்த பொருள்கள்லாம் விலை போகாது அப்படிலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அன்னைக்கே பார்கோட் வச்சு 2001 தங்கமயில் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய ஜாம்பவான் எங்கள் தங்கத்துறையில் இருக்கார். அவர் கடைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படியே பண்ணிட்டு வந்தார். அவருக்கு நான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு எடுத்து ஊதியை பூசிட்டு, நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொன்னார். சந்தோஷம். எதற்காக அப்படி சொன்னார் அப்படிங்கிறது மேற்கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். தொழிலே தெரியாதவனை வச்சு தொழில் பண்றீங்களடா, ஜெயிச்சிட்டடா. ஏன்னா அது வரைக்கும் நீங்க நகைக்கடையில, எங்க கடையில பூரா எங்க ஆளுகளை தான் வச்சிருப்போம். தொழில் தெரிஞ்சவங்க இங்க வர்றாரு, இவர் பாக்குறாரு, எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, பார்கோட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, கொட்டேஷன் இருக்கு, கஸ்டமர்கிட்ட கொடுக்குறேன், பணம் என்னத்தையோ பேசுறான், கஸ்டமர் வந்து பணத்தை கட்டுறான். சிஸ்டம் ப்ராசஸ். நாங்கள் டிஜி கோல்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அதில் வந்து 3000 நியூ கஸ்டமர் என்ரோல் ஆகுறாங்க. டிஜி சில்வர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 2500 பேர் என்ரோல் ஆகுறாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் சார், அதாவது வியாபாரத்தில் வந்து கன்வீனியன்ட் முக்கியம், கம்ஃபர்ட் முக்கியம். அவருக்கு பணம் வந்து பேங்க் வேலெட்டில் வருது. அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து ஒரு 200 ரூபாய் சேர்க்கறதுக்காக 50 ரூபா செலவழிச்சு வர முடியுமா? அல்லது ஒரு 2000 ரூபாய் சேர்க்கறதுக்காக 50 ரூபா மட்டும் இல்லை, அரை மணி நேரம் செலவழிச்சு வர முடியுமா? அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம டிஜி கோல்டு கொடுத்துருக்கோம், அவருக்கு கன்வீனியன்ட் கொடுத்துட்டோம், ஃபெசிலிட்டி கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டதுனால அவர் நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல உட்கார்ந்த மேனிக்கே அவர் வந்து சேர்த்துக்கிறார். ராத்திரி 11 மணிக்கு வேணுமா சேர்த்துக்கலாம், எப்ப வேணுமா டிஜிட்டலா வந்து கோல்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு, கன்வீனியன்ட் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கம்ஃபர்ட் இருக்கு. ஸோ தே ஆர் ஹாப்பி. இல்ல இப்போ நம்ம தங்கத்தை பத்தி பேசும்போதே அதோடைய உணர்வுபூர்வமான ஒரு விஷயங்கள் தான் பேசுறோம், நேரடியா தொட்டு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு செக்மெண்ட்டையும் நீங்க கொண்டு வரீங்க. இப்போ எதன் அடிப்படையில் இது தேவையா இருந்துச்சு சார்? இப்போ இதை எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க சார்? வளர்ச்சி சார், ரெண்டையுமே பண்ணும்போது. ஆமாம் சார், வளர்ச்சி. அதாவது சார், இப்போ நாங்கள் வந்து இதை வந்து எப்போ உணர்வுபூர்வமாக உணர்ந்தோம்னா, அந்த கோவிட் பீரியட்ல. கோவிட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து, கஸ்டமருக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆபத் பாந்தவன் தங்கம் தான். அதுலேயும் இந்த செகண்ட் யங்கர் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் லாவிஸாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பயும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் அந்த தங்கத்தை வாங்கணும், நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி சேர்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க, தங்கத்தை வாங்கினாங்க, அப்புறம் ஒரு இடத்த வாங்கினாங்க, அப்புறம் கட்டினாங்க. இந்த இந்த முறையெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம மக்களுக்கு வேரோட ஊர்ன, ரத்தத்தோட ஊர்ன ஒரு பழக்கம். இது வந்து ஊடால கொஞ்சம் கேப்பாக ஆயிருச்சு. அதை வந்து கோவிட் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செலவு குறைஞ்சிச்சு. அப்போ அந்த பணம் மீதி வரும்போது இஎம்ஐயில் கட்டுறாங்க. இஎம்ஐயில் அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி தான் பழக்கம். அப்போ நாங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தோம். இஎம்ஐயில் சேமிக்க முடியுமா, அதுவும் மினிமம் அமௌண்ட்டும் சேமிக்க முடியுமா, இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து சார் தொழிலில் வந்து ஆர்என்டி பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது வியாபாரத்தை வந்து எப்படி பெருசாக கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஆர்என்டி செலவு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் டிஜி கோல்டு ஆப். அதை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. அப்புறம் ரெண்டாவது அதில் உள்ள செகண்ட் வெர்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ரொம்ப அற்புதமாக போயிடுச்சு. இப்போ தொழில்நுட்ப துறைக்கு ஆர்என்டி அதெல்லாம் வந்து தேவைப்படும். இப்போ தங்க வியாபாரத்துக்கும் ஆர்என்டி எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஸ்டமருடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய நோக்கமே ரெண்டே தான் சார். என் கஸ்டமரை ஜெயிக்க வைக்கணும், என் எம்ப்ளாயி ஜெயிக்க வைக்கணும். அதன் மூலமா நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா சார். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெயிக்க போறீங்க. அவ்வளவுதான்.
சரி, இந்த ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிசினஸ் மேன் இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு சில விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. அது மாதிரியான செய்யவே கூடாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு நீங்க லேர்ன் பண்ணது என்ன? அதை இப்போ வர சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஆனால் ம். ஒரு வேளை கேட்கறது இல்லை சார். நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாதது. அது உங்கள வளர விடாது. நீங்களே உங்கள சின்னமாக்கிக்கிருவீங்க. இப்போ இப்போ ஜிஎஸ்டி எடுத்துங்க சார். ரூ. 50,00,000 மேல வியாபாரம் பண்ணா ஜிஎஸ்டி எடுக்கணும். ஸோ இவன் என்ன செய்றான்? ரூ. 50,00,000 கீழேயே அவன தாழ்த்திக்கிறான். அவனே அத இது பண்ணிக்கிட்டு பிசினஸ் சுருக்கிக்கிறாங்க. ஆ அது போக யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட்னா ஒரு ஆஃபீஸர் வருவாங்க, கேட்பாங்க, குடுப்பாங்க. அது போக பேங்க் எல்லாம் பயன்படுத்தணும். அதாவது சார், நீங்க வளரணும் அப்பன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரியாக மாறணும். அப்படி மாறாம, நம்மளா சில முடிவுகள எடுத்துக்கிட்டு, அதுவும் அதுல என்ன பியூட்டின்னா, அந்த முடிவுகள் எல்லாமே ஏற்கனவே அவங்க அவங்க அதனால ஜெயிச்சிருப்பாங்க. அதே முடிவு ஆ, அப்ளை ஆ, ஆ. பண்றது. அது அந்த காலத்துக்கு ஜெயிச்சிருக்கும். பழைய ஆ, சக்சஸ் ஃபார்முலாவ அப்ளை ஆ. பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் நான் நெறைய சொல்றேன். ஆனா வியாபாரிகள் கேட்கறதில்ல. நான் நகை தொழில்னு மட்டும் கேட்கல. எல்லா எல்லா தொழிலுமே தொழிலும் கேட்கிறேன். அப்படித்தான். எல்லா தொழிலுமே அ பெரியவங்க பவர டிஸ்ட்ரிபியூட் பண்றதில்ல. அதுக்கு அடுத்து ம் யங்ஸ்டர்ட்ட என்ன ஒரு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொன்னா, நான் படிச்சுட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். நான் ம் அவன் என்ன சார் 100 படிப்புல ஒரு படிப்ப 3 வருஷம், 5 வருஷம் படிச்சுட்டு வர்றான் சார். அனுபவம்ங்கிறது வேற. அதுபோக எதார்த்தம்ங்கிறது வேற. அப்போ அதுக்கு தகுந்த ஆளுகள வச்சுக்கணும், கலந்துக்கணும். நிர்வாகத்துக்கு அந்த காலகட்டத்தில எது நல்லதோ அத மட்டும் தான் செய்யணும். நான் சொல்றது தான் ரைட்டு. சாரி. இதெல்லாம் அ அக்செப்ட் பண்ணணும். இந்த இந்த அக்செப்டன்ஸ்லாம் நெறைய வியாபாரிகள்ட்ட இல்ல. ம். ஃபால்ஸ் ஈகோ இருக்கு. ம் ம இ இ இ இன்னைக்கு இப்ப என்னைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் நிர்வாகத்தில நான் யார்? என்னைய அறிமுகப்படுத்தும்போது நீங்க என்ன சொன்னீங்க? ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர். அப்பன்னா ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டரா நான் வொர்க் பண்றேன்னு அர்த்தம். ஐ அம் நாட் அ முதலாளி. நீங்க சாதாரண கடைக்காரன போய் எடுத்துக்கோங்க. நான் புஷ்பா ஜுவல்லரியோட முதலாளி. பூனம் ஜுவல்லரியோட முதலாளி. சி இந்த உரிமையாளர் அப்படிங்கிறது அதாவது கிரீடம் தலைக்கு ஏறி. ஃபால்ஸ் ஈகோ சார். நீ 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 அத வச்சு என்னத்த கண்ட? நீ என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன குரோத் இருக்கு? ஃபேமிலில என்ன குரோத் இருக்கு? ப்ராஃபிட்ல என்ன இருக்கு? என்ன வெல்த் கிரியேட் பண்ணியிருக்க? ரிசல்ட் தானே சார் பார்க்கணும். சார், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. உங்களுடைய ஊழியர்கள் தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஊழியர்கள கையாள்றதும் சவாலான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் அவங்க இப்ப படிச்சுட்டு வர இளைஞர்கள்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப இந்த 2க்குமான இடைவெளிய நீங்க எப்படி குறைக்கிறீங்க? உங்களுடைய ஊழியர்கள நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்ல எப்படி பிராக்டிஸ் பண்றீங்க? அவங்க கிட்ட நீங்க எப்படி நெறைய இன்டராக்ஷன் நடக்கும் சார். நெறைய அனுபவங்கள் நடக்கும். ஆம் அ அதாவது அ தேவை உடைய நபர்கள நாங்க பார்ப்போம். ஆர்வம் உடைய நபர்கள அ த அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். என்ன அ அவங்க மேல நெறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு நெறைய ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ் குடுப்போம். அ அ அ அதாவது சார் 80-20ன்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசி யுனிவர்சலா நடக்கும். அதாவது ரூ. 1,00,00,000 வியாபாரம் நடக்குதுன்னா, இப்ப அந்த கடையில ஒரு 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ரூ. 1,00,00,000 வியாபாரம் நடக்குது. 20 பேரு ரூ. 80,00,000 வியாபாரத்த பண்ணிருவான். 80 பேர் தான் ரூ. 20,00,000 வியாபாரத்த பண்ணுவான். இதுதான் பேசிக் 80-20 பாலிசில. ஸோ, நீங்க எல்லாருமே கெட்டிக்காரனா வந்துருவான், எல்லாருமே கெட்டிக்காரனா இருப்பான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அந்த அந்த 20 பேர கண்டுபிடிக்கணும். 20% பேர நான் கண்டுபிடிக்கணும். அவன் மேல அதிகமா முதலீடு பண்ணணும். அந்த 20 22ஆ மாத்தணும். இதுதான். இது எல்லாமே சயின்டிஃபிக் தான். இது எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. அவங்களுக்கு இன்சென்டிவ் மற்ற மற்ற விஷயங்கள் கூட. சில பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த இதுல வந்திருக்க மாட்டான். நாளைக்கு வந்துருவான். ஏன்னா, "டேய் என் கூட வந்தவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். நான் இப்படி இருக்கேன்." மாறிருவான். இதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலை இருக்கு. ஓகே சார். இப்ப நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு 66 கிளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஐபிஓ போயிட்டீங்க.
பலாயிரம் கோடி டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படியான சூழல்ல நீங்க நினைச்ச உயரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்த இலக்கு சார் அப்படின்றது? எங்க தொழில் வந்து வானம் தான் சார் இல்ல. எங்களுக்கு வந்து இலக்கே கிடையாது. இலக்கே நிர்ணயம் பண்ண முடியாது. நீங்க வானத்துல இவ்வளவு தூரம் போக போக அது கேப் இருக்கத்தான் செய்யும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். எங்களை சுற்றி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. அவ்வளவு தேவை இருக்கு சார். சார் இது வந்து கோவிட்க்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு என்னங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேலையா இருக்கு. கோவிட்க்கு முன்னாடியே இந்தியாவில் 8 லட்சம் கோடிக்கு வியாபாரம். அதுல 25% தமிழ்நாட்டில் வியாபாரம். அப்படின்னா 2 லட்சம் கோடிக்கு வியாபாரம் தமிழ்நாட்டுல மட்டும். மட்டும். அதுல 45% சென்னையில மட்டும் வியாபாரம். 90,000 கோடிக்கு சென்னையில வியாபாரம். பா. நான் சொல்றது கோவிட் அன்னைக்கு கிராம் 3,500 ரூபா 4,000 ரூபாய். இன்னைக்கு 16,000 ரூபாய். ஸோ நான் என்ன சார் இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 6,000 கோடி பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இன்னமும் வந்து ஒரு ஒரு பொட்டுக்கல்ல மாதிரி தான், ஒரு பீனட்ஸ் தான். இதுல வந்து நான் வந்து அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு பெரிய கடல் சார் இது. அவ்வளவு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை இது. இந்த துறையை நீங்க வந்து சரியா பயன்படுத்துனீங்கன்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ஆமா. எல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. எல்லையே ஆமா. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. குறிப்பா தங்க நகை சார்ந்தும், உங்களுடைய பிசினஸ் சார்ந்தும், உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்துமே நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஹரே கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். நன்றி சார். எல்லாரும் இணைந்து வளரணும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.